சுவாமியே சரணமையப்பா. ஐயப்ப மலைக்கு போறவங்க எல்லாருமே எதுக்கு இருமுடிக்குள்ளார நெய்யை எடுத்துட்டு போறாங்க? அவங்க இருமுடி எடுத்துட்டு போறாங்கல்ல, தேங்காய், அதுல இருக்க கண்ணு வந்து சிவனோட அம்சம், நெய்யி கிருஷ்ணர் விஷ்ணுவோட அம்சம். சோ இந்த விஷ்ணுவும் சிவனும் சேர்ந்ததுதான் நம்ம ஐயப்பன். இது விளக்கம் நம்பர் 1. ரெண்டாவது விளக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாலோ இல்ல வந்து தயிரோ வந்து சீக்கிரமா கெட்டு போயிரும். ஆனா நெய்க்கு மட்டும் பாத்தீங்கன்னா சீக்கிரம் கெட்டு போற தன்மை கிடையாது. எத்தனை நாட்கள் வச்சிருந்தாலும் அது சேஃபா இருக்கும். சோ மனிதர் மனசுல இருக்கிற எல்லா தப்பான எண்ணங்களும் கொஞ்சம் கொஞ்சமா விலகி நெய்ய போல தூய்மையா ஐயப்பன்கிட்ட போய் சேரணுங்கிறதாலதான் ஐயப்பனுக்கு நம்ம நெய்ய இருமுடியில சுமந்து கொண்டு போறோம். அதுல இன்னொரு சிறப்பான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த நெய் அபிஷேக பிரியனா நம்ம ஐயப்ப சுவாமி இருக்காரு. அவருக்கு காலையில சன்னதி திறந்ததுல இருந்து மத்தியானம் வரைக்கும் நெய்யால அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சோ நான் போய் ஐயப்பன் ஒரு 4 வாட்டி பார்த்தும் போதும் கூட அந்த நெய்க்கு நடுவுல தான் அந்த முகத்தையே பார்த்தேன். சோ அந்த நெய் அபிஷேக பிரியன், நெய் கொண்டு போறதுக்கு இதுதான் காரணம். சோ நீங்களும் ஐயப்பனை வணங்குங்க. சுவாமியே சரணமையப்பா.